விஜய் டிவிலேருந்து மிஸ்டர் கோபிநாத் அவர்கள் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ அதுவும் லாஸ்ட் 1 வீக்காக ரொம்பவே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குங்க. கோபிநாத் அவர்கள் உண்மையிலே விஜய் டிவிலேருந்து விலகிட்டாரா, இல்லை அவர் வேறு சேனலுக்கு போயிட்டாரா, இல்லை அவரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்களா, அந்த மாதிரியான நியூஸ்கள் ரொம்பவே சமூக வலைதளத்தில் ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க. வாங்குங்க, அவர் விஜய் டிவியில் தான் இருக்காரா, இல்லை அவர் விலகிட்டாராங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சொல்ல ரொம்ப திறமையான ஆள். அவர் பேச்சு போட்டியில் ரொம்பவே நல்லா பேசுவாராங்க. சின்ன குழந்தையிலேருந்து அவருக்கு பேசுறதுன்னா ரொம்பவே பிடிக்குமா. அப்படி பேசுறதுனால என்னமோ அவர் மீடியா ஃபீல்டுக்கு வந்துட்டார். அவர் ஒரு டைம் சின்ன பிள்ளையில் அவங்க அப்பா அவங்கள ஸ்கூலுக்கு சேர்க்கும்போது சீட்டு கிடைக்காம அலைஞ்சிருக்காங்க. அந்த டைம்லேயே அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் அவங்கள சேர்க்கும்போது அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க, உங்கள் பிள்ளைய நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்த்தா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாங்களாம், என்னோடய பிள்ளைய இந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி நினச்சி சொன்னாரோ தெரியலை. இவர் பின்னாடி இப்படி மீடியாவில் பெரும் ஆளாக வளர்ந்து வருவார்னு சொல்லி அப்போவே அவருக்கு தெரிஞ்சதோ என்னமோ அந்த அளவுக்கு அவர் தன்னோட பையன் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. தன்னோட பையன் நல்ல பையனாக நல்லா படித்து நல்ல ஒரு பதவியில் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த வார்த்தையை அன்னைக்கு சொன்னது தாங்க இன்றைக்கி மீடியாவில் அவர் ரொம்பவே நிலச்சி நிற்கிறாரு. இது இப்படியே போயிட்டுருக்கும்போது அவர் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலி தாங்க. அப்படியே +2 வரைக்கும் படித்து வந்துட்டார். அப்படி +2 வரைக்கும் படித்து வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னதான் ஆகணும்னு ஆசைன்னா மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அவங்க வீட்டில் வசதி இல்லாதனால அவரால் மெடிக்கல் படிக்க முடியலை. சரி, இதுதான் போயிட்டு நம்ம எப்படியாவது ஒரு ஃபாரினில் போய் வெளிநாட்டில் போய் ஏதாச்சும் வேலை பார்க்கலாம், அதுக்கு ஏதாச்சும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அவர்கிட்ட எடிச்சல்ல கம்ப்யூட்ரு அவங்க வீட்டில் வாங்கி வச்சு படிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது தாங்க அவங்க ஊர்லேயே ஒருத்தங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்தியிருக்காங்க. அவங்க அவங்க சென்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டுக்கு சாவியை கொடுப்பாங்களாம். நீ படிச்சுக்க தம்பி, நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் நைட்டு 10 மணிக்கு அப்புறம் தான் அந்த சென்டரை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அந்த சென்டரில் உட்காந்து தனக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி படிப்பாராங்க. அப்படி படித்து அவர் ஒரு ஸ்டேஜில் நல்லா எக்ஸாம்லாம் எழுதி சரி நம்ம ஃபாரின் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்பவும் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம மிஸ் ஆகிட்டுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே வெக்ஸ் ஆகி பேசுகிறாரு. நான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை. சரி, நம்ம ஃபாரின் போய் செட்டில் ஆகலான்னு நினச்சா அதுவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது அவங்க அப்பா சொன்னாங்களாம், இல்லைப்பா, உனக்கு இதை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்க போகுது. கடவுள் உனக்கு இதை விட பெஸ்ட்டாக ஒன்று தர போகிறாரு. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி தடங்கள் வருதுன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே ஆறுதலாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் மிஸ்டர் கோபிநாத் அவர்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாங்களாம், தெரியுது உனக்கு நல்லா பேச்சு திறமை இருக்குது, நல்லா பேச்சு போட்டியில் எல்லாத்துலேயுமே நல்லா பேசுவேன், மீடியாக்குள்ளே போகக்கூடாது, ட்ரை பண்ணி பாறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணி ராஜ் டிவி, ஜெயா டிவி இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்கள்லாம் ஃபஸ்ட்டு அவருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அப்படியே அவர் அதை கேதர் பண்ணி கடைசியாக விஜய் டிவியில் எப்படியோ அவர் சேர்ந்து சேஃப் சோனுக்கு போயிட்டாருங்க. அப்படி போனவர் இப்போ சொல்லப்போனால் ஒரு 18 வருஷமாகவே அவர் விஜய் டிவியில் தாங்க ஆங்கராக இருந்துகிட்ருக்காரு. அப்படி இருக்கவர் எப்படிங்க அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வருவாருன்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்லப்போனால் அந்த விஜய் டிவி அம்பானி சார் அவர்கள் விலைக்கு வாங்கிட்டதாக பேசப்படுகிறது. ஆனால் அது உண்மைதாங்க. கலர்ஸ் டிவி எப்படி அம்பானியோருக்கு சொந்தமாக இருக்கோ அதே மாதிரி தாங்க இப்போ விஜய் டிவியையும் வாங்கிட்டாங்க. நம்ம விஜய் டிவியில் என்ன ப்ரோக்ராம்லாம் போஸ்ட் பண்ணுதாங்களோ அதை மறு ஒளிபரப்பாகவே நம்ம கலர்ஸ் டிவியில் நம்ம பார்க்கலாங்க. இங்கே போடுற ப்ரோக்ராமை அங்கே மேக்ஸிமம் ஓரளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இங்கே போடக்கூடிய ப்ரோக்ராமை அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சு தான் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இதில் வேலை பார்த்துட்ருக்க பிரியங்கா அவங்களும் இப்போ ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் வேலையை விட்டு தூக்க போகிறதா வதந்திகள் பரவிட்டு இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அவங்க இப்போ ஹனிமூன் போயிருக்காங்க லண்டனுக்கு. சீக்கிரம்
சீக்கிரமே திரும்பி வந்துடுவாங்க. அவங்களும் விஜய் டிவியில் தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி மிஸ்டர் கோபிநாத் அவர்களும் விஜய் டிவியில் தாங்க இருப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நடத்தும்போது அதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் ஒவ்வொரு ஷோக்குமே அவங்க வந்து பண்ணுவாங்களாம். ஃபஸ்ட்டு ஒரு 12 வாரம் அல்லது 13 வாரம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிடுவாங்களாம். ஆனால் இந்த நீயா நானா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக அவங்க 1 இயருக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாங்க. அப்போது இப்படி 1 இயருக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டு நடத்தும்போது எப்படிங்க அவங்க மிஸ்டர் கோபிநாத் அவர்கள் வந்து அந்த இதுலேருந்து எப்படி போவார்? அந்த விஜய் டிவி ப்ரோக்ராம் நீயா நானாவிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் சும்மா ஒரு வதந்தி கதை தாங்க. இவர் வந்து அதுவும் விஜய் டிவியில் கடந்த 18 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காருங்க. அவருடைய பேச்சுகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மோட்டிவேட்டாக தாங்க இருக்கும். எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் சொல்லுவாராம், நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய வேலையில் கவனமாக நம்ம இருக்கணுமா. அதாவது அந்த வேலை வந்து பிடிச்சு செய்யணுமா. நம்ம பிடிச்சு அந்த வேலையை செய்யும்போது நம்மளுக்கு அந்த வேலையில் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குங்க. நம்மளுக்கு இப்போ அந்த வேலையை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் அதில் ஆர்வம் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போய் வேலை பார்க்க நம்மளுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து மற்றவங்க மூலமாக கிடச்சி அதை பற்றி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிடுவோமாங்க. அதாவது சுற்றியுள்ள யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். இல்லை நம்மளை யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் அது வந்து தப்போ ரைட்டோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காரு. ஓகேங்க, நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.